மேட்ச்சு செங்குடி வெர்சஸ் திருவள்ளரை. செங்குடி வந்து டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே. திருவள்ளரை டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரபு, அவர் பேர் பிருத்வி. முதல் ஓவரை வீச வருவார் பழனி. காமன் பவர் பிளேயில் முதல் ஓவரில் முதல் பந்து சைக்கிள் வந்து பிரபு இருக்கார், அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரெண்டு ஃபீல்டர் வந்து லெக் சைடு, சைட்டில் ஒரு ஃபீல்டரும் லெக் சைடு வெளியவும் பவர் பிளே சர்க்கிளுக்கு போகும். 2 ஃபீல்டர் வெளியே. வந்து ஒரு ரன்கள் மட்டும். முதல் ஓவர் இரண்டாவது பந்து ஆஃப் சைடு, ஃபீல்டு சர்க்கிளுக்குள்ள விக்கெட். மாதவன். ஓவரில் மூன்றாவது பந்து நல்ல டிஃபென்ஸ். ஒரு ரன்கள் மட்டும். பந்து ஃபீல்டர் வராரு, பால் பக்கத்தில் தடுத்துட்டார். ஒரு ரன்கள் மட்டும். கடைசி 2 பந்து. 5வது பால். சைட்டில் ஃபீல்டர் ஓடி வராங்க, கேட்ச் பிடிக்க வாய்ப்பா இல்லை. ஒரு சிறு தடுமாற்றம், 2 ஓட்டங்கள், கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. வந்து லெக் சைடு ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஒரு முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6, 1 விக்கெட் இழப்பிற்கு திருவள்ளரை அணியினர். அணிக்காக 2வது ஓவரை வீச வருவார் சுதாகர். முதல் பந்து நல்ல டிஃபென்ஸ். சைட்டில் சவர்களை சர்க்கிளை தாண்டி ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால ஆஃப் சைடு 4 ரன்கள். இந்த மேட்ச்சில் மொதல் 4 2 ஸ்ட்ரைட்லேயே ஃபீல்டரு வெளியே, ஆஃப் சைடு சைட்டு, லெக் சைடு. அடுத்த பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு லெக் சைடு, ஃபீல்டர் இல்லாத காரணத்தில் தூக்கி விட்டுருக்காரு. எல்லைக்கோட்டை தொடுமா, துரத்தி 3 பேர் போகிறாங்க. 4 ரன்கள் பண்ணிக்காங்க. 6வது விக்கெட்டு. மாதன் வந்து தனது அணிக்காக 2 4களை விளாசியிருக்கார். ஹாட்ரிக் 4 வருமா? அடுத்த பால் ஒரு புல் டாஸ், மறுபடியும் ஹாட்ரிக் 4 வருமா? எல்லைக்கோட்டை தொடுமா? தொட்டு விட்டது. 4. மாதன் வந்து தனது அணிக்காக ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காருப்பா. வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக திருவள்ளரை அணியை சேர்ந்த மாதவனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெக் சைடு ஸ்கொயரில் வந்து ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டில் ஆஃப் சைடு இருந்த ஃபீல்டர் எடுத்துட்டாங்க. 4வது பந்து ஒரு ரன்கள் மட்டும். 5வது பந்து ஒரு டாட் பால். கடைசி பால், 2வது ஓவரில் கடைசி பந்து. இதில் அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்காங்க, பால் எடுத்துட்டாரு. 2 ஓட்டங்கள், 2 மட்டும். ஓகே சார். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளேயில் முதல் பால் வந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக செந்தில் தனக்கான 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். ஒரு எட்ஜு 4ஆக மாறுமா? 4. அடுத்த பந்து 3வது பந்து ஆஃப் சைடு சைட்டில் ஒரு ரன் மட்டும். 4வது பந்து சைக்கிளில் வந்து பிரபு இருக்கார், பாலுக்கு ஆடுவார், பார்ப்போம். ஆடி இருக்காரு. ஆஃப் சைடு சைட்டில் ஒரு ரன்கள் மட்டும்.
ஒரு எட்ஜு விக்கெட்டாக மாறுமா? இல்லை, ஒரு ரன்கள் மட்டும். அடுத்த பந்து லெக் சைடு க்ளோஸில் ஃபீல்டர் யாரும் இல்லாத காரணத்தினால ஒரு ரன்கள் மட்டும். அணிக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வருவர் சக்திவேல். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 39. முதல் பந்து சைட்டில் அடிச்சிருக்காரு. 6ஆக மாறுமா இல்லை விக்கெட்டாக மாறுமா? விக்கெட். பிரபு தனது விக்கெட்டை இழக்கிறார். சைட்டில் நல்ல கேட்ச். திருவள்ளூர் டீமுக்காக அடுத்த பேட்ஸ்மேனாக சஞ்சய். ரைட் ஆம் ஓவர், செகண்ட் பால். லெக் சைடு, இது ஒரு டாட் பந்து. போல்ட், விக்கெட். தனது அணிக்காக சக்திவேல் அருமையாக பந்து வீசி கொண்டு வருகிறார். 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கார். திருவள்ளூர் அணிக்காக அடுத்து கார்த்தி. 4வது பந்து ஒரு டிஃபென்ஸ் ஆடிருக்காரு. ஆஃப் சைடு தொட்டு ஓடிருக்காங்க. ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் செந்தில். இது ஒரு டாட் பந்து, அழகாக போட்டிருக்காரு, தூக்கி போட்டார். இறுதி பந்து ஒரு லெக் பை, ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ஒரு விக்கெட்டுக்கு சுதாகர் அடுத்த ஒரு வீச வருவார். முதல் பந்து ஆஃப் சைடு, ரன் அவுட் ஆக மாறுமா? நாட் அவுட். வந்துட்டார். அதாவது பந்து இறங்கி பேர் சைட்டில் ஆடி இருக்காரு. சைட்டில் ஃபீல்டர் உள்ளனால 4 தொடுமா? இல்லை, 2 ஓட்டங்கள் மட்டும். மறுபடியும் இறங்கி போய் சைட்லேயே ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. 1 ஓட்டங்கள் மட்டும். இது ஆஃப் சைடு, லைன் லென்த்து பிடிச்சி போட்டிருக்காங்க. ஒயிட். இது தூக்கி போட்டிருக்காரு. அசால்ட்டாக தூக்கி போட்டார் இந்த பாலை. பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பர்கிட்ட போயிடுச்சு பால். வந்து 5வது பால். ஆஃப் சைடு தொட்டு விட்ருக்காங்க. கேப்பில் பேருக்கு ஃபீல்டர் யாரும் இல்லை. 4 தொடுமா? 4. 5வது ஓவரின் கடைசி பந்து வேகமாக போட்டார். ஆஃப் சைடு கேப்பில் போகுது. ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு சிறு தடுமாற்றம். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட். 1 ரன், விக்கெட். திருவள்ளூர் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேனாக விஜய். பவுலர் எண்டில் வந்து தனதுக்காக முதல் ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவரையும் 6வது ஓவரையும் வீச வருவர் காத்தமுத்து. முதல் பந்து விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. கரெக்டாக தூக்கி போட்டாருப்பா. டாட் பால், ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ஒரு புல் டாஸ் போட்டார். ஆஃப் சைடு ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன்கள் மட்டும். 3வது பந்து கார்த்தி. லோட்டாஸாக போட்டார். க்ளோஸ்லேயே ஒரு ஃபீல்டர் அடிச்சுட்டு போயிருக்காங்க. ரன் அவுட். திருவள்ளூர் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் மணிவேல். திரும்பி இருக்காரு. ஃபுல் டாஸாக போட்டாங்க. மூஞ்சிலே அடிச்சிட்டாங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. இந்த பால் வந்து ஃப்ரீ கட், நோ பால், ஃப்ரீ கட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கட் பால். பவுலர்ட்டி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. சைட்டில் நிற்க வச்சுட்டு ஓடிட்டாங்க. 2 ஓட்டங்களா? ஓடிட்டாங்க. 2 ரன். நல்லா ரன்னிங் மணிவேல்கிட்ட இருந்து. வந்து கார்த்தி ஸ்ட்ரைக்கில். மறுபடியும் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க. லெக் சைடு ஃபீல்டர்கிட்ட கேப்பில் ஒரு சிறு தடுமாற்றம். ஓடி இருக்காங்க. பவுன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஃபீல்டு நிற்க வச்சே ஓடிட்டாங்க. 3 ஓட்டங்கள். ஓட்டத்தின் இறுதி பந்து
முதல் பாதியில் இறுதி பந்து, டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி பந்து. திரும்பியிருக்காரு, யாருமே இல்லை, ஃபீல்டரு கேப்பில் போயிருக்கு, கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ஓடிட்டாங்க, நிற்க வச்சு ஓடிடுவாங்களா? இல்லை. செங்குடி அணியினர் வெற்றி பெற 51 ரன்கள் தேவை. அதற்குள் கட்டுப்படுத்தினால் திருவள்ளூர் அணியினர் வெற்றி பெறலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சைக்கிள் வந்து சுதாகரும், நான் சைக்கிள் வந்து ஐயப்பனும் இருக்காங்க. திருவள்ளூர் அணிக்காக முதல் ஓவரை வீச வருவார். ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போகிறாங்க? சுரேஷ். புள்ளையில் முதல் பந்து வைடு. அணிக்காக முதல் ஓவர் வீச வருவார் சுரேஷ். முதல் பந்து ஆஃப் சைடு, சிறு தடுமாற்றம், 1 ரன்கள் மட்டும். வந்து ரிவர்ஸ் திரும்பியிருக்காங்க, மேலே பட்டுருச்சு, 2 எடுக்க வாய்ப்பில்லை, டாட் பால். திருவள்ளூர் அணிக்காக சிறப்பாக ஓவர் வீசியுள்ளார். கடைசி பந்து பவர் பிளேயில் கடைசி பந்து. இது வரைக்கும் பெரிய ஷாட் எதுவும் போகலை. அடிச்சிருக்காங்கப்பா, சைட்டில் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடு சைட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் 4 ரன்கள். பவர் பிளேயில் 2வது ஓவர் வீச வருவார் பாரதி. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வருகிறார். 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 7 ரன்கள். முதல் பந்து கீப்பர் கையில் அடிச்சுட்டே ஓட்டாங்க, 1 ரன் மட்டும். பவர் பிளேயில் 2வது ஓவரில் 2வது பந்து. போன பால் வந்து 4 அடித்தார், தனக்கோசரம் தனது அணிக்கோசரமும். 2வது பந்து ஒரு லோ டாஸாக போட்டிருக்காரு. மறுபடியும் பவுலர் டீ அடிச்சுட்டு ஓடிட்டாங்க, யாரும் இல்லை. ஒரு ரன் மட்டும். இதுக்கு முன்னாடி பால் என்ன ஆச்சுன்னா, பேட்ஸ்மேன் வந்து பேட்ஸ்மேன் சொல்லாமல் வெளியே போயிட்டார், அதனால் அவர் விக்கெட் ஆகிட்டார். அடுத்த பேட்ஸ்மேனாக பழனி, செங்குடி அணிக்காக பழனி சந்திக்கும் முதல் பந்து. சைட்டில் அடிச்சிருக்காரு, ஒரு ஃபீல்டர் இருக்கார் ஆஃப் சைடு சைட்டில், கேட்ச் பிடிச்சார், விக்கெட், கேட்சாக மாறிடு. செங்குடி அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேனாக மதன் சந்திக்கும் முதல் பந்து. ஆஃப் சைடு மறுபடியும் போட்டிருக்காங்க, சர்க்கிளை தாண்டி அடிச்சிருக்காரு, கேட்சாக மாறுமா? ஒரு சிறு தடுமாற்றம், பின்னாடியே ஓடினாலும் அவரால் பால் பிடிக்க முடியலை. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஒரு டாட் பால். பவர் பிளேயில் இறுதி பந்து, 2வது ஓவரில் இறுதி பந்து. லெக் சைடு கையில் அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்க காரணத்தினால ரன் எதுவும் ஓட வாய்ப்பில்லை, டாட் பால். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. முதல் ஓவரை வீசிய சுரேஷ், அவர் தான் 3வது ஓவரையும் வீச வந்திருக்காரு திருவள்ளூர் அணிக்காக. பவர் பிளே சர்க்கிளில் 4 ஃபீல்டரு, மீதி ஃபீல்டர்லாம் வெளியே செட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுதாகர், ஒரு லோ டாஸை லெக் சைடு கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க, ஸ்லோவாக தூக்கி போட்ட காரணத்தினால நாட் அவுட். 2வது பந்து மறுபடியும் தூக்கி போட்டிருக்காரு, ஒரு லோ டாஸா, டாட் பால். 3வது பந்து மறுபடியும் தூக்கி போட்டிருக்காரு, பவுலரே தொட்டுட்டு ஓடலான்னு பார்த்தாரு, ஓட முடியலை, டாட் பால். அடுத்த பந்து 4வது பந்து லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க, பால் அண்ட ஃபீல்டர் மறுபடியும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க, பவுலர்கிட்ட விக்கெட். அடுத்த பந்து சைட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்கார், 2 ஃபீல்டர் போகிறாங்க, ஒருத்தர் பிடிச்சிட்டார், விக்கெட். செங்குடி அணிக்காக பாலா. 3வது ஓவரின் கடைசி பந்து. நல்லா ஓவர் போட்டிருக்காங்க அந்த ஓவர். மறுபடியும் அடிச்சிருக்காரு, ஆஃப் சைடு சைட்டில் யாருமே இல்லை, ஃபீல்டு துரத்தி போகிறார். 4
3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. மீதமுள்ள 3 ஓவருக்கு 35 ஓட்டங்கள் தேவை. செங்குடி அணியினர் வெற்றி பெற 35 ரன்கள் தேவை. அணிக்காக 4வது ஓவரையும் தனக்காக முதல் ஓவரையும் வீச வருவர் மணிவேல். ஒரு நல்ல பவுலரு, நல்லா அடிச்சு போடுவார். முதல் பந்து டாட் பால். பந்து அடிச்சு போட்டிருக்காங்க. லெக் சைடு ஃபயர் பால் இருக்கு. இரண்டு ஓட்டங்கள். 3வது பந்து அடிச்சு போட்டிருக்காரு. டாட் பால். 4வது பந்து ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க. லெக் சைடு கேப்பில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டும். 5வது பந்து மறுபடியும் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. கவரில் யாருமே இல்லை. 4. அடுத்த பந்து மறுபடியும் அடித்து போட்டிருக்காரு. ஆஃப் சைடு ஒரு ரன் மட்டும். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. 5வது ஓவரை வீச வருவர் கார்த்தி. முதல் பந்து ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. டாட் பால். 5வது ஓவரில் 2வது பந்து மறுபடியும் ஒரு ஸ்லோயர் கட்டர் போட்டிருக்காரு. ஆஃப் சைடு ஃபீல்டர் இருக்கார் ஒருத்தர். நல்ல த்ரோ. ஒரு ரன் மட்டும். 3வது பந்து மறுபடியும் கட்டர் போட்டிருக்கார். டாட் பால். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து மறுபடியும் ஸ்லோயர் போட்டிருக்காரு. லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். 1 பவுன்ஸ். 2 பவுன்ஸ் கையில் பிடிச்சிட்டாரு. 2 ஓட்டங்கள் மட்டும். வந்து மறுபடியும் ஸ்லோயரு லெக் சைடு க்ளோஸில் ஒரு ஃபீல்டரு. மிஸ்ஃபீல்ட். 1 ரன்கள் மட்டும். ஓவரின் இறுதி பந்து கடைசி பால். மறுபடியும் ஒரு கட்ரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. டாட் பால். ஓவர். கடைசி ஓவரை வீச வரும் மணிவேல். 26 அடிக்கணும். டாட் பால். 23 அடிக்கணும். கடைசி ஓவரை வீச வரும் மணிவேல். 6வது ஓவரில் 2வது பால். மறுபடியும் ஸ்லோயர் போட்டிருக்காரு. வைட். பால். நல்ல நீல காலத்தில் ஒரு டாட் பால். 3வது பால். இறுதி ஓவரின் 3வது பால். ஒரு ஸ்லோயர் கட்டர் போட்டிருக்காரு. விக்கெட். அடுத்த பந்து ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. டாட் பால். அடுத்த பந்து ஒரு ஸ்லோயர் மறுபடியும் போட்டிருக்காரு. டாட் பால். இறுதி பந்து கிட்டத்தட்ட திருவள்ளுவர் டீம் வின் பண்ணிட்டாங்க. 6 அடிச்சிருக்காரு. 6ல் 6ஆக தான் இருக்கும் இது. 6. பை திருவள்ளரை அணிக்காக 19 ரன்கள் அடித்ததுக்காக மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே.